ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பர் கியூப் அனிமேயோட எபிசோட் 4 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை கீழே தட்டி விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம பசங்களுக்கு அங்கே ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஏன்னா நம்ம ஹீரோ கிட்ட அவங்க தோற்று போயிட்டாங்களே, இதனால அவங்க வெறியாக இருக்காங்க. நம்ம வந்து என்னடா தோற்று போயிட்டோம், நம்ம ரிவெஞ்சை கொடுத்தே ஆகணும். ஈவன் நம்ம 2 பேருமே ஒன்றா சேர்ந்தாலும் கூட அவங்கள ஜெயிக்க முடியாது. நம்ம வந்து என்ன பண்ணுறது? அட இப்போ ரிவெஞ்சை கொடுக்கணும், அவ்வளவுதானே. அதுக்கு எதுக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சண்டை போடணும்? அப்பனா நீ என்ன சொல்ல வர? இதுக்குதான் மிஸ்டர் லூ இருக்காருல்ல, அவர் வந்து இப்பதான் ரீசெண்டா வந்திருக்காரா? என்னது, அந்த யங் ஃபேமிலில இருந்து வந்து அவரா? ஆமா அதேதான். நீ என்ன பேசின்னு இருக்க? அவர்கிட்ட போய் நீ கெஞ்ச போறியா என்ன? நான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவர் எதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதை விட்டு போகணும்? ஏன்னா அவரு வந்து அவரை விடவும் ஒரு செல்வாக்கு ரொம்ப அதிகமா இருக்கிற ஒரு பர்சனை ஹர்ட் பண்ணிட்டாரு. அதுக்காக தான் அவரு விட்டு போனாரு. ஹர்ட் பண்ணது யாருன்னு தெரியுமா? அவரு தான் ஜீகு. ஆமா அதேதான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? இந்த ஜீகுவை தேடி அவரு எல்லா இடத்துக்கும் போனாரு. இன்னமும் அவரு தேடின்னு தான் இருக்காரு. நம்ம ஏன் இதையே ஒரு வாய்ப்பா எடுத்துக்க கூடாது? இதுக்கு அவனும் ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வருவானா, அங்க அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். பரவாயில்ல, நீ வந்து இப்ப பாக்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா எனக்கு தெரியல தெரியுமா? இதோ உன்னை பார்க்கும்போது புதுசா யாரையோ பாக்குற மாதிரி ஃபீல் வருது. நான் நீ ரொம்ப பிரேவா இருக்க, அதுக்கும் மேல ஸ்ட்ராங் ஆயிட்ட. யா, நான் வந்து என்ன ஆசைப்படுறேன்னா, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்காக தான் நான் இப்படி பண்றேன். ஹேய், நீ என்ன சொல்ல இருக்க? எல்லாத்தையுமே நீ தனியா அனுபவிக்கணும், தனியா பண்ணணும் அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. சரியா? நம்ம ஏன் 2 பேருமே ஒன்னாவே பண்ணக்கூடாது? பண்ணாலும் ஒன்னா பண்ணலாம், ஒன்னாவே எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணலாம். அது யாக்கோ பிடிச்ச போயிது. யாவும் இவனும் ரொம்ப சந்தோஷமா அங்க இருக்காங்க. சின்ன சின்ன பொய் தாங்க, அதான் நம்ம வாழ்க்கையை அப்படியே மாத்துது. நான் எல்லா விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு பொய் வந்து கண்டிப்பா இருக்கும். இந்த பொய்னாலதான் வாழ்க்கை இப்போ வரைக்கும் பிரகாசமா சில பேருக்கு இருக்கும். இதே மாதிரி அவங்க ரொம்ப ஜாலியா இருக்காங்க. அங்க ஒரு கேமையும் அவங்க விளையாடுறாங்க. என்ன பண்ணுனா, சாக்லேட்டை கண்டுபிடிக்கணும். ஆனா நம்ம ஹீரோ கிட்ட தான் அந்த ஸ்கில் இருக்கும்ல, ஒரு டைம் அவன் கண்டுபிடிச்சுன்னு இருக்கானா. இதனால யார் ரொம்ப கடுப்பாவரா? ஆமா, எப்படி உன்னால இத கண்டுபிடிக்க முடியுது? எல்லா டைமும் நீ கரெக்டா கண்டுபிடிக்கிற. இதெல்லாம் சரியே இல்ல, பாத்துக்கோ. இதுக்கு பேரு தான் டெலிபதி. இல்ல, நான் வந்து சும்மா விளாட்னேன். எனக்கு தெரியும் இந்த மாதிரி நீ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற. இதுக்கு மேலேயே என்னால மறைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த கல்லை அவன் கொடுக்கறான். இதை வந்து நான் உனக்கு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இந்த கல்லை நான் போற வழியில ஒரு ரிவர் சைட்ல தான் கண்டுபிடிச்சேன். வந்து போய் சொல்றேன், ஏன்னா இது ரொம்ப அழகா இருக்கு. போயும் எப்படி ரிவர்ல கண்டுபிடிக்க முடியும்? கல்லை ஏதோ பார்க்கும்போது இதுக்குள்ள லைட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இது ரொம்ப அழகா இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வாங்க வேற ஒரு இடத்துக்கு வருவானா. ரொம்ப நேரமா அவன் வெயிட் பண்றான். அங்க வெயிட் பண்ணி மெசேஜ் எல்லாம் அனுப்பி பாக்குறான். எந்த விதமான ரிப்ளையும் அந்த சைட்ல இருந்து வரல. யா வந்து எடுக்கவே இல்லை. யா இப்போதைக்கு வந்திருக்கணுமே, அட்லீஸ்ட் மெசேஜ் ஆச்சு பார்க்கணும். ஆனா அதையும் அவ பார்க்கல. என்னதான் ஆச்சு? ரொம்ப நேரம் வெயிட் பண்றான், அங்க எதுவுமே ஆகலையா? இதனால ஒரு கட்டத்துல அவனுக்கு ரொம்ப டவுட் ஆயிடுது. யாருக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமா, இல்ல அவங்களோட அபார்ட்மெண்ட்ல ஏதாச்சும் விஷயம் நடந்திருக்குமா? இதனால அவன் அப்படியே தைச்சுக்கின்னு வர்றான். அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோவை கத்துறாங்க. ஆனா அது எதையுமே கண்டுக்காம அங்க டைரக்டா போய் பாக்குறானா, இந்த இடத்துல ஒரே போலீஸா இருக்கு. யாவை வந்து நீங்க தான் காப்பாத்தணும். வந்து பார்த்தனா அந்த ஏரியாவே ஒரு மாதிரி கலைஞ்சு போயிருந்துச்சு. யாவை யாரோ தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேடம் பொறுங்க, இந்த மாதிரி நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணின்னு தான் இருக்கோம், கவலைப்படாதீங்க. சைடு இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டிருப்பான்ல, ஒன்னும் பயந்து ஓடுறான். இதை பார்த்தோன்னே ஹீரோக்கும் டவுட் ஆயிடுது. நல்லா டைரக்டா போய் அந்த பையனை பிடிக்கிறான். என்ன எவ்வளவு நர்வஸா இருக்க? ஒரு மாதிரி இன்னமும் பதற ஆரம்பிப்பானா? அங்க இதுலயே தெரிஞ்சு போயிது இவன் தான் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிருக்கானு. நீ சொல்ல போறியா அப்படின்னு தட்டுவான் பாருங்க. இந்த செவ்வரே உடஞ்சு போகுது. ஹேய், நான் வந்து இப்போ ரொம்ப கெட்ட மூட்ல இருக்கேன், அதனால மரியாதையா சொல்லு. எதுக்கு, யாரு, ஏன் தூக்குனாங்க நம்ம யாவை? இதுக்கப்புறம் நம்ம யாவோட சீனை காட்டுறாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி குன்னு ஒரு பர்சனை தேடி போயிருப்பாங்களே, இதுக்கு முன்னாடி ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணிருப்பான். அவன் கிட்ட தெரியாதனமா அந்த பையன் போய் மாட்டிக்கிறான். இந்த மாதிரி எனக்கு பொய் சொல்ற ஆளுங்களே பிடிக்காது. ஏதோ ஒண்ணு இது வழியா குன் வந்து நம்மளுக்கு வருவானா, ரொம்ப லாபமான விஷயம் தான். ஏதோ ஒண்ணு அவன் வரதுக்கு நீ என் கிட்ட ஒரு பிளானை கொடுத்த, அது வந்து ஓகே தான். ஆனா நீ வந்து என் கிட்ட பொய் சொன்னல, அதுக்காக நான் உனக்கு பனிஷ்மெண்ட்டை தரணும். அடாம அசையாம இரு, இல்லைன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோ, இங்கே நீ காலி ஆயிடுவேன். அடுத்த செகண்டே அங்க கத்துற சவுண்ட் ஒண்ணி தான் கேக்குது. சைடு அந்த பொண்ணு அங்கதான் மாட்டின்னு இருக்கா. யா கிட்ட வந்து அவன் கேக்குறான், உனக்கு குன்ன வந்து எப்படி தெரியும்? மரியாதையே சொல்லு. ஆனா நம்ம யாக்கு அங்க எதுவுமே தெரியல. யார அவன்? எனக்கு சுத்தமா அவனை பத்தி தெரியாது. பொய் சொல்லாத, ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும். அவன் உன்னை காப்பாத்துறதுக்கு வரணும். நீ பார்த்தா இப்படி பொய் சொல்ற. இல்ல எனக்கு தெரியாது, அவன் யாருன்னு சுத்தமா எனக்கு தெரியாது. யோசிக்காம இதெல்லாம் சொல்றேன். உனக்கு வந்து மெமரி பவர் ரொம்ப கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பனா உனக்கு ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து நான் தான் உனக்கு ஞாபகம் வர வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்படியே அவன் தாக்க போறானா, அதுக்குள்ள அந்த வயசானவரு தடுக்கிறாரு. ஆனா நிறுத்து, இந்த மாதிரி நம்ம இப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த பொண்ணுக்கு அவனுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனா எப்படியோ அவன் வந்து இந்த பொண்ணை தேடி வரதா போறான். நான் எப்படியோ அவனுக்கு இந்த பொண்ணை நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால தேவையில்லாம இந்த மாதிரி இந்த பொண்ணை எதுவுமே பண்ணாத. இந்த பொண்ணு தான் நம்மளுக்கு ஒரு பலியாடா இருக்கு. இதை வச்சுதான் அவனை இங்க வர வைக்க முடியும். அதே மாதிரி அவனை பத்தி அவளுக்கும் நம்மளுக்கு தெரியல. அப்படி அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான். எதுக்கு அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு. பொண்ணு மேல
மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவன் வந்து கண்டிப்பா வருவான். அப்படி அவன் இங்க வந்தாலும் நம்ம வந்து அவனை ஜெயிக்க முடியாது. நான் அந்த அளவுக்கு அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கு. இவன் உன்னையும் என்னையும் அவன் கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன நீங்க சொல்றீங்க? இத்தனை பேரை நான் இறக்கி வச்சிருக்கேன், இதை தாண்டி நம்மள அவனால கொல்ல முடியும் நீங்க சொல்றீங்களா? ஆமா, அவனை பத்தி நம்மளுக்கு தெரியாது, அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதனால தேவையில்லாம அந்த பொண்ணை நோண்டாத, எதுவும் பண்ணாத முக்கியமா, இல்லைன்னா அவ்வளவுதான். அவன் நம்மள என்ன பண்ணுவான்னு நம்மளுக்கே தெரியாது. நான் இப்போ இந்த பொண்ணு தான் நம்மளுக்கு ஒரு ட்ரம் கார்டா இருக்கு. இதனால அந்த பொண்ணு கிட்டயும் நீ வந்து நல்லா இருக்கணும், அதாவது நல்ல பொண்ணா இருந்தா உன்னை வந்து எதுவுமே பண்ண மாட்டோம், இல்லைன்னா அவ்வளவுதான் அந்த யங் மாஸ்டர் கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி ஆயிடும். இவர் இப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த சைடு ஹீரோ அங்க மிரட்டி கேக்குறானா, இப்பதான் அங்க விஷயமே வெளிவருது. என்னன்னா நம்ம ஹீரோயின் அவரோட அங்கிள் தான் நம்ம குன்னு. லூ வந்து ஒரே வெறியா இருக்கான், ஏன்னா ஆல்ரெடி தோத்து போயிட்டானா. இதனால ரிவெஞ்ச கொடுக்கணும் அவன் வெறியா தெரிஞ்சுன்னு இருக்கான். ஆல்ரெடி ஒரு வாட்டி ஸ்ட்ரீட்ஸ்ல அவமானப்படுத்திட்டாங்க. அதுக்கும் மேல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு பர்சன் திடீர்னு மாஞ்சி ஒரு சின்ன பொண்ணை காப்பாத்துவானே, வேற யாரும் இல்ல நம்ம யாவோ அப்ப காப்பாத்திருப்பான். அது கூடவே நம்ம லூ இருக்கான்ல, உனக்கு 2 கையை உடைச்சு விட்டுருப்பான். நிறைய லூ வந்து ரொம்ப கடுப்பா இருக்கான், எப்படியாச்சும் குன்ன தேடணும் கொல்லணும்னு. ஆனா அவன் அப்ப மறைஞ்சு போனவன் தான். அதுக்கப்புறம் அவன் கண்ணிலேயே பள்ளியான். அப்படிப்பட்ட ஆளு தான் இன்னமும் அவர் மேல பயங்கரமான கொலவெறி இருக்கு. நிறைய லூவை பார்த்தாலே எல்லாருமே பயந்து செதறுவாங்க. இதனால தான் நாங்களும் இந்த வாய்ப்பை எதுக்கு வேணும்னு சொல்லி நாங்க பயன்படுத்தணும். இதுவே எங்களுக்கு ஆப்பா அமையும்னு யாருக்கு தெரியும்? நம்மள மாதிரி ஆளுங்க லூ கிட்ட பகச்சிக்கவே கூடாது, இல்லைன்னா அவ்வளவுதான். அதனால வேணாம், நீயும் அங்க போகாத. அவன் லொகேஷன் ஒண்டி கேட்டு அப்படியே போறானா. ஹீரோ கிட்ட அவன் கேக்குறான், ஆமா நீ வந்து எங்க தான் போற? அங்கதான் போறேன். அடே நான் எவ்வளவு விஷயத்த சொல்லியும் அப்படியே நீ போற. உழைக்கும் அவன் சொன்ன விஷயத்த அவன் கண்டுக்கல. அப்படியே அவன் போவானா. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அடிச்சிருப்பான்ல, அந்த இடம் அப்படியே பொடி பொடியா நொறுங்குது. இதை பார்த்து இவன் பயங்கரமா ஷாக் ஆகுறான். இதுக்கப்புறம் ஃபைனலி ஒரு பில்டிங் பக்கம் வரான். இங்கதான் ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு எப்படி அந்த பொண்ணு இங்க இருக்கான்னு தெரிஞ்சிருக்கும்னா, ஹீரோ வந்து ஒரு ஸ்டோனை குத்துருப்பான்ல, அது ஒன்னும் ஆர்டினரியான ஸ்டோன் இல்ல, ஒரு எனர்ஜி. அது வந்து பயங்கரமா வெளிவரும். அந்த கியூபை வச்சு அந்த எனர்ஜியை அசால்ட்டா டிடெக்ட் பண்ணிட்டான். ஹீரோ கிட்டயும் அந்த கியூப் வந்து சொல்லுது, உள்ள ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க, கிட்ட 7க்கும் மேல நிறைய ஆளுங்க இருக்காங்க, சோ ஜாக்கிரதையா இருங்க. கண்டிப்பா அந்த குன் வேற இங்க வருவான்ல, சோ நான் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். உள்ள மாஸ்க் போட்ட எவனோ ஒருத்தன் பேசுறான். கூடவே அங்க ஒரு 3-4 பேர் கிட்ட இருக்காங்க. இவங்க எல்லாம் யாருன்னு நம்ம போக போக பார்க்கலாம். இந்த சைடு ஹீரோவும் வரானா. உள்ள ஒரு ஸ்ட்ராங்கஸ்டா ஒரு 7 பேர் இருக்காங்க, நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் மாஸ்டர். அதே மாதிரி அது இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது. 3 நாளைக்கு முன்னாடி 3 ஸ்டோனை அப்டேட் பண்றதுக்கு அவன் கொடுத்திருப்பான்ல, பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 98ல இருக்கு. அவ்வளவுதான், டைமிங் வந்து முடிய போகுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இன்னமும் ஸ்ட்ராங் ஆக போறான். இந்த சைடு அங்க இன்னொருத்தனும் பாத்துக்கினே சொல்றான், அட இவன் யாரா, இவன் நோஞ்சா மாதிரி இருக்கான், நான் அசால்ட்டாவே என்னால முடிக்க முடியும். இப்படி நம்ம ஹீரோ இங்க வரதோட இங்கேயே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் வேற லெவல்ல ஃபைட் எல்லாம் நடக்க போகுது, அதை பாக்குறதுக்கு தயாரா இருங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு என்ன பவர் கிடைக்க போகுது, அந்த ஸ்டோனும் அப்டேட் ஆக போகுது, நம்ம ஹீரோ வேற லெவல்ல மாற போறான். எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.